Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about circular motion. Okay, so circular motion chapter நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் class 11. Okay, so இது வந்து NEET JEE and CBSE state board நீங்க எது படிச்சாலும் இந்த videos will be useful. Okay, ரைட் பா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் சர்க்குலர் மோஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் இஸ் ஆல்சோ தேர். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ரைட்டா? சரிப்பா, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சர்க்குலர் மோஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். சரி, நீங்கள் சர்க்குலர் மோஷன் மட்டும் உங்களால் படிக்க முடிஞ்சால் உங்களால் ரொட்டேஷனல் மோஷன் படிக்க முடியும். கிராவிடேஷனல் சாப்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏர்த்தோட பாத் வந்து வி வில் ஸ்டடி. கெப்லர் லா அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் படிப்போம். அது எல்லாமே வந்து இதோட பேஸ் தான். இனிமேல் வரப்போகிற எல்லா சாப்டர்ஸுமே 12th ஸ்டாண்டர்ட் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சர்க்குலர் மோஷன்றது ரொம்ப காமனானது. ஸோ இந்த சாப்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே இது தெரியலன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த சாப்டர் வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க, ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சர்க்குலர் மோஷன் அப்படின்னும் போது நம்ம டெய்லி லைஃப்பில் சர்க்குலர் மோஷனை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். எக்ஸாம்பிள் நான் சொல்லும்போது உங்களுக்கு அது தெரியும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேன் சுற்றுது இல்லையா, அந்த ஃபேன் சுற்றும் போது த பாத் இட் மேட் இஸ் வாட், சர்க்குலர் பாத். ஸ்க்ரீனில் உங்களுக்கு டயக்ராம் தெரியுது இல்லையா. ஸோ சர்க்குலர் பாத். அதுக்கப்புறம் இந்த வீல் ரொட்டேட் ஆகுது பாருங்கள், நம்மளோட வெஹிக்கிளோட வீல். அண்ட் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் கிரைண்டர், நம்மளோட கிரைண்டர் வந்து வீட்டில் மாவு அரைக்கிறோம் இல்லையா. ஸோ இட் இஸ் ஆல்சோ மேக்கிங் அ சர்க்குலர் பாத். சி கார் மூவிங் இன் அ சர்க்குலர் பாத். இப்போ வந்து கார் வந்து இப்படி ஒரு பாத்தில் போகுச்சுன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஹாவ் அ சென்டர். கரெக்டாக? சென்டரை ரெஃபரன்ஸாக வச்சு இட் வில் மேக் அ கர்வ்டு பாத். ஸோ கார் மூவிங் இன் அ சர்க்குலர் பாத் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்குலர் மோஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் சன். ஸோ நம்ம எர்த் வந்து சன்னை சென்டராக வச்சு சுற்றி வருது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள். அதே மாதிரி மூன் நம்ம அர்த்தை சென்டராக வச்சு மூணு என்ன வருது, சுற்றி வருது இல்லையா. ஸோ அது இட்ஸ் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டிஸ்க் ரொட்டேட்டிங் அபவுட் அ ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸை பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். அட் த சேம் டைம் நீங்கள் ஒர்க் எனர்ஜி சாப்டர் இன்னும் படிக்கலைன்னா அதை படிச்சுட்டு வாங்க. அந்த ஒர்க் எனர்ஜி சாப்டரில் லாஸ்ட்டாக வந்து நான் டார்க்கு பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதில் தான் ஆக்சிஸு. ஸோ ரொம்ப முக்கியமானது டார்க்குப்பா, அதையும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சிஸ். ஸோ ரொட்டேஷன் ஆஃப் அ டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் இட்ஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்க்கு ரொட்டேட் ஆகும்போது எப்படி இருக்கும், இட் மேக்ஸ் அ சர்க்குலர் மோஷன். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கல் டைடு டு அ ஸ்ட்ரிங். ஸோ ஒரு யூ டேக் அ ஸ்டோன் ஆர் யூ டேக் அ பால், அதை வந்து நான் ஸ்ட்ரிங்கோட நல்லா டை பண்ணிக்கிறேன், கயிறோட கட்டிட்டு இஃப் ஐ மேக் அ சர்க்குலர் பாத், இப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்னா இட் மேக் சர்க்குலர் மோஷன் இல்லையா. ரைட்? ஓகே, ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ தீஸ் ஆல் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் circular motion which we see in our daily life. ரைட்டா? சரிப்பா, கவனிங்க. In circular motion an object moves along a circular path with a fixed center. ஸோ ஒரு circular motion அப்படின்னா அதோட பாத் எந்த பாத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் படித்தோம். ப்ரொஜெக்டைல் மோஷனில் பாத் வந்து எப்படி போச்சு, இப்படி போய் இப்படி இறங்குச்சு இல்லையா. இட் இஸ் அ பேரபோலிக் பாத். அதே மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் பார்ட்டிகளோட பாத் எப்படி இருக்கும்னா இட் வில் பி அ சர்க்குலர் பாத். ஓகே, it will be a circular path. இப்போ ஃபிக்ஸ்டு சென்டர் இருக்கும். நம்ம படிக்க போகிற சர்க்குலர் மோஷன் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே we will have a fixed center. அந்த சென்டர் ரெஃபரன்ஸாக வச்சு தான் சுற்றி வரும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிக்கல் ஐ வில் கிவ் யூ an example. இது வந்து சென்டர். ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் C is the center. இப்போ இதுதான் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா this is particle of mass m அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ it will make a circular path. புரியுதா? So this is the circular path in which the particle is moving. So radius of the circular path என்னும்போது இதுதான் என்னது, radius of circular path. Right? இப்போ இதே மாதிரி you take a disk வந்து என்னதுன்னா ஒரு solid object இல்லையா. இந்த disk இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இதையும் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட், circular motion. ஓகே, இதை சென்டரஸ் வச்சு the disk will be rotating. ஸோ இப்போ அதே மாதிரி you take a rod கூட இந்த இடத்த இப்போ பாருங்கள், ராடோட சென்டர் வந்து நான் இதுன்னு எடுத்துக்கிறேன். இந்த சென்டரை வச்ச ராட் என்ன ஆகி வரும், சுற்றி வரும் இல்லையா. ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்குலர் மோஷன். இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, திஸ் இஸ் அ பாயிண்ட் பார்ட்டிக்கல் விச் இஸ் இன் அ சர்க்குலர் மோஷன். பாயிண்ட் பார்ட்டிக்கலையும் நம்ம இது சர்க்குலர் மோஷன்றோம். திஸ் இஸ் அ சாலிட் பாடி, இட்ஸ் அ ரிஜிட் பாடி. ரைட்? ரிஜிட் பாடி மீன்ஸ் இட்ஸ் நாட் அ பாயிண்ட் பார்ட்டிக்கல் டிஸ்க்குன்றது. பட் இதையும் நம்ம சர்க்குலர் மோஷன் கீழே தான் படிப்போம். ஓகே, டிஸ்க் ரொட்டேட்டிங்.
அதே மாதிரி ஒரு rod rotating. Okay, we can give many examples. Okay, everything is a circular motion. So இப்போ நம்மளுக்கு வந்து circular motionே வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகே, கவனிங்க. based on the plane of motion. இப்போ circular motionன்றது path need to be circular path with a fixed center இருக்கணும். அதில் circular motionே என்ன சொல்கிறோம், based on the plane of motion. அது எந்த பிளேனில் circular motion மேக் பண்ணதோ அதை வச்சு என்ன பிரிக்கிறான், circular motionை ரெண்டாக பிரிக்கிறான். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சொல்லுங்கள், இந்த பாத் வந்து எந்த பிளேனில் இருக்குது? இட் இஸ் இன் அ 2-dimensional plane or it's a 3D motion. Circular motion வந்து 2Dயா 3Dயா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டிக்கல் வந்து இட் மேக்கிங் இந்த போர்டில் தானே சுற்றி வருது, இந்த போர்டில் தான் இட்ஸ் கோயிங் டு மேக் அ சர்க்குலர் பாத். ஸோ திஸ் இஸ் அ பிளேன். அதே மாதிரி டிஸ்க் இஸ் ஆல்சோ மேக்கிங் அ சர்க்குலர் பாத். இதுவும் பிளேனில் தான் நடக்குது. ஸோ circular motion is a 2-dimensional motion. 2D motion எழுதிக்கோங்க. circular motion is 2D motion. ஸோ based on the plane of motion, எந்த பிளேனில் அது வந்து சுற்றி வருதோ அதை பொறுத்து என்னது, நம்மளுக்கு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ கவனிங்க, இதுதான் நம்மளோட போர்டு இல்லையா? இந்த போர்டில் இது சென்டர் ஆஃப் த circular motion. இதை வச்சு என்ன ஆகுது, இந்த பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m இட்ஸ் கோயிங் டு மேக் அ சர்க்குலர் பாத். கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம். நான் ஆன்டி கிளாக் வைஸ் காமிச்சிருக்கேன், கிளாக் வைஸ் ஆல்சோ இட் கேன் மேக். ஸோ இதுதான் சென்டர் நம்மளுக்கு. இந்த பிளெயினில், அதாவது இந்த போர்டோட நம்ம போர்டோட பிளெயின்லேயே சுற்றி வருது இல்லையா, அதனால் நம்மளோட இட் இஸ் அ வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். சிஎம்னு போட்டிருக்கேன், சர்க்குலர் மோஷன். நம்மளோட பிளெயின் வந்து வெர்டிக்கலாக இருக்குப்பா, கரெக்டாக இல்லையா? இந்த போர்டு வந்து வெர்டிக்கலாக இருக்குது அண்ட் அந்த பிளெயினில் இது சுற்றி வரனால இட் இஸ் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். இப்போ இதை கவனிங்க, ஹாரிசாண்டல் சர்க்குலர் மோஷன்னா யூ கன்சிடர் லைக் திஸ். இதுதான் என்னோடய பிளெயின். ஓகே, இந்த பிளெயினில் சென்டராக வச்சு the object is making a circular motion. புரியுதா இல்லையா? சென்டராக வச்சு it is making a circular motion and it is an horizontal plane. So it is called as a horizontal circular motion. இன்னும் இது வந்து circular motion based on types of circular motion based on plane of motion. இது கவனிங்க, based on the linear speed v. இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்த சென்டராக வச்சு the particle was making a circular motion, circular pathல. இப்போ கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள், நம்ம வெலாசிட்டியை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் ரைட்டா? டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் tangential to the path of motion. சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இஃப் திஸ் இஸ் த பாத் ஆஃப் மோஷன், ஒரு பார்ட்டிக்கல் வந்து இப்படி போச்சுன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு பார்ட்டிக்கல் இந்த பாத்தில் போகுது, இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஏல இந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு ட்ரா அ டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட் வில் கிவ் மை டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? ஸோ பாத் ஆஃப் த பார்ட்டிக்கலில் இஃப் ஐ ட்ரா அ டேஞ்சன்ட் தட் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அதே மாதிரி கவனிங்க, இந்த பார்ட்டிக்கல் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் மோஷன். கரெக்டாக? இப்போ இதுதான் இந்த பாத் ஆஃப் த மோஷன். பாத் ஆஃப் த மோஷன் இஸ் சர்க்குலர். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன்னு வைங்க, இட் கிவ்ஸ் மீ வாட், டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட். கரெக்டாக இல்லையா? இஃப் ஐ கன்சிடர் திஸ் அஸ் பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஏல இருக்கக்கூடிய வெலாசிட்டியோட டைரக்ஷன். இப்போ அதே நான் இந்த இடத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் லெட் இட் பி பி. இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா திஸ் வில் கிவ் யூ வாட், விபி வெக்டார். வெலாசிட்டி அட் ஈச் பாயிண்ட் இட்ஸ் டேஞ்சென்ஷியல் டு த பாத். ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, வி வெக்டாரை வந்து நம்ம இது வந்து பாத் இல்லையா, இந்த பாத்துக்கு ஐ எம் கோயிங் டு ட்ரா அ வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டியை நம்ம என்ன சொல்கிறோன்னா லீனியர் வெலாசிட்டி. சர்க்குலர் மோஷனுக்கு முன்னாடி நம்ம வெலாசிட்டின்ற வேர்டை என்ன சொன்னோம், வி வெக்டார். பட் சர்க்குலர் மோஷனில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டிஸ் வரும். நான் இப்போவே சொல்லிடுறேன், சர்க்குலர் மோஷனில் ரெண்டு டைப் ஆஃப் வெலாசிட்டிஸ் வரும், வி வெக்டார் அண்ட் ஒமேகா வெக்டார்னு. அதனால் நம்ம ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக we will call it as linear velocity v vector. நம்ம இது வரைக்கும் படித்தோம்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுதான் இந்த வெக்டார், வி வெக்டார். ஓகே, ஸோ லீனியர் வெலாசிட்டியும் ஒன்று தான், வெறும் வெலாசிட்டி நம்ம முன்னாடி படித்தோம்ல அதுவும் ஒன்று தான். ஸோ வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லீனியர் வெலாசிட்டி அண்ட் த டைரக்ஷன் இஸ் டேஞ்சென்ஷியல் டு பாத் ஆஃப் மோஷன். அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வி வெக்டார் எப்போவுமே எப்படி இருக்கும், இஸ் டேஞ்சென்ஷியல் டு த பாத் ஆஃப் மோஷன். இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூடை நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் ஸ்பீடு. இந்த வெலாசிட்டியோட மேக்னிடியூட மாடலஸ் போட்டிருக்கேன் தெரியுதா, விச் வி கால் இட் அஸ் லீனியர் ஸ்பீடு. ஜஸ்ட்டு வீன்னு கூட கூப்பிடலாம் இல்லையா, லீனியர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ரைட்.
ஸோ இப்போ என்னென்னா பேஸ்ட் ஆன் த லீனியர் ஸ்பீட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் த motion we will have a velocity. அந்த velocityக்கு magnitude எடுத்தீங்கன்னா you call it as linear speed. கரெக்டா? So based on the linear speed value நம்ம மோஷனை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஓகே, சர்க்குலர் மோஷனு கவனிங்க, இதுதான் ஒரு சர்க்குலர் மோஷன். திஸ் இஸ் அ ஃபிக்ஸட் சென்டர். இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்டில் என்ன வெலாசிட்டி இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த பாத் ஆஃப் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டியை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் ஐ நீட் டு டூ? இஃப் திஸ் இஸ் பாயிண்ட் ஏ, நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துக்கு டேஞ்சன்ட் ஐ நீட் டு ட்ரா. திஸ் இஸ் VA வெக்டார், தட் இஸ் வெலாசிட்டி அட் பாயிண்ட் ஏ. இதோட மேக்னிடியூடை நம்ம என்ன சொல்லுவோம்? VA, மேக்னிடியூட் ஆஃப் A, V வெக்டார், லீனியர் ஸ்பீட் அட் ஏன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி யூ டேக் அ பாயிண்ட் B. இந்த இடத்துல வெலாசிட்டின்றது டேஞ்சென்ஷியல் டு த பாத். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? VB வெக்டார். கரெக்டாக இல்லையா? VB வெக்டார். அதே மாதிரி யூ கன்சிடர் பாயிண்ட் C, ஸ்மால் c. இந்த இடத்துல நான் டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னா இட் வில் கிவ் த வெலாசிட்டி அட் பாயிண்ட் C. இதோட மேக்னிடியூடை நம்ம லீனியர் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். கரெக்டாக DH பாயிண்ட். நான் ஒரு 2-3 இடத்த காமிச்சிருக்கேன். ஒரு இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வெலாசிட்டியை சொல்ல முடியும். இப்போ பாயிண்ட் கவனிங்க, இந்த ஸ்பீடு இருக்குல்ல, திஸ் இஸ் அ சர்க்குலர் பாத். இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்குவல் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா we call it as uniform circular motion. ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா VA magnitude, VB ஓட magnitude, VC ஓட magnitude, that is speed, all the three speeds should be equal and constant. ஈக்குவலாக இருக்கா தெரியுதா? ஈக்குவல் டு சைன் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் என்னவாக இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் we call it as what? Uniform circular motion. அதே இந்த ஸ்பீடோட வேல்யூஸ் ஆர் நாட் ஈக்குவல், ஒரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு, ABC 3 இடத்துலையுமே லீனியர் ஸ்பீடை வச்சு தான் சொல்கிறோம். ஸ்பீடை வச்சு தான் we are saying this. ஸோ ஸ்பீடு எல்லாமே நாட் ஈக்குவல் அண்ட் இட் ஆல்சோ வேரிஸ் வித் டைம். அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. சரி, இந்த இடத்துல ஈச் பாயிண்டில் பாருங்கள், see this is a circular path. நான் எந்த இடத்துல tangent வரைஞ்சாலும் at each point I will get a different direction. கரெக்டாக இல்லையா? இந்த இடத்துல வெலாசிட்டியோட டைரக்ஷன் இப்படி போகுது, கண்டினியூஸாக டைரக்ஷன் மாறிட்டே இருக்குது. நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஒரு சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். வாட் எவர் மே பி த மோஷன், இங்கேயும் டைரக்ஷன் மாறும், இங்கே வேறு ஒரு டைரக்ஷன், இங்கே ஒரு டைரக்ஷன், இங்கே ஒரு டைரக்ஷன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஸ்பீடு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்பீடு ஈக்குவல் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வென் த ஸ்பீட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல் we call it as what? And it varies with time, then we call it as a non-uniform. நம்ம ஸ்பீடை வச்சு தான் சொல்கிறோம். டைரக்ஷன் எப்போவுமே மாறப்போகுதுப்பா, ஆனால் நம்மளுக்கு ஸ்பீடை வச்சு we are defining யூனிஃபார்ம் சர்க்குலராக நான் யூனிஃபார்மாக அப்படின்றத சொல்கிறோம். சில டெஃபினேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சர்க்குலர் மோஷனை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, நான் இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் கிளியராக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் நிறைய புது விஷயங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆக போகிறீங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பேஷன்ஸோட கவனித்து புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பேசிக் டெஃபினேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, தட்ஸ் ஃபார் ஷுர். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த லெக்சரில் நான் என்னென்ன சொல்கிறேனோ எல்லாத்தையும் பொறுமையாக பாஸ் பண்ணி ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஃபாலோயிங் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் சர்க்குலர் மோஷன். ஓகே, நம்ம சர்க்குலர் மோஷன் படிக்கும்போது சில வேரியபிள்ஸ் we are going to see. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக நான் உங்களுக்கு ஒரு நோட் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சர்க்குலர் மோஷன்றது என்னது? இஃப் திஸ் இஸ் த சென்டர், திஸ் இஸ் த சர்க்குலர் பாத் ஆஃப் த மோஷன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல கோஆர்டினேட் சிஸ்டம், XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ XY கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ்ட் அட் சென்டர். ஸோ அதாவது எப்போவுமே நம்ம சர்க்குலர் மோஷன் படிக்கும்போது கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்னா சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஆல்வேஸ். ஓகே, ரைட். கவனிங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார். ஆர் வெக்டாரை நம்ம வந்து பொசிஷன் வெக்டார் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த சர்க்குலர் மோஷனில் பொசிஷன் வெக்டார் ஆர் ரேடியஸ் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஆர் வெக்டார்ன்றது எப்போவுமே பொசிஷன் வெக்டார் தான். இங்கே என்ன கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஓகே, it is always drawn from center to the particle. Okay, for example கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். மாஸ் m particle is there.
இந்த இடம் வந்து சென்டர். ஸோ சென்டர்லேருந்து see r vector is drawn from center to the particle. ஸோ இங்கேருந்து கரெக்டாக இந்த பார்ட்டிக்கல் இருக்கிற வரைக்கும் ட்ரா பண்ணுறோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஆர் வெக்டார். அதுக்கு இங்கே பேர் என்னென்னா பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவான், இல்லைனா என்ன சொல்லுவான், ரேடியஸ் வெக்டார். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட் ஆர் கேப். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், எந்த ஒரு வெக்டாரையும் எப்படி பிரித்து எழுதலாம், ஆர் வெக்டாரை ஐ கேன் write it as magnitude into direction. ஸோ ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் இஸ் மாடுலஸ் போட்டிருக்கேன் ஆர் கேப். ஆர் கேப்ன்றது டைரக்ஷன் ஆஃப் வாட், ஆர் வெக்டார். ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் இஸ் ஆர் கேப். ஸோ ஆர் கேப்போட டைரக்ஷன் தட் இஸ் ஆர் வெக்டாரோட டைரக்ஷன் வில் பி ஆல்வேஸ் ரேடியலி அவுட்வர்ட் ஃப்ரம் த சென்டர். சென்டரில் இருந்து எப்பவுமே வெளியில் பார்த்தே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கும்போதும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ஸோ ரேடியஸ் வெக்டார் எப்படி வரும், திஸ் இஸ் யுவர் ரேடியஸ் வெக்டார். Radius vector is always drawn from the center to the particle and the direction will be radially outward. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இப்போ இந்த ஆர் வெக்டரோட மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, which is equal to what, radius of the circle. இந்த ஆர் வெக்டரோட direction is radially outward, but the magnitudeன்றது length of the vector, கரெக்டாக? magnitudeன்றது length of the vector and it is equal to the radius of the circle. So ஆர் வெக்டரோட magnitude you can write it as small r, which is the radius of the circle, and r cap is the direction of r vector pointing radially outwards. புரியுதா இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் இங்கே நம்ம விஷுவலைஸ், அதாவது என்னென்னா XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம சென்டர்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதுதான் என்னது நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம். கவனிங்க, இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட Z ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவ் Z ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இது எக்ஸு, திஸ் இஸ் ஒய். இந்த பாசிட்டிவ் Z ஆக்சிஸ் வந்து வில் கம் அவுட் சைட். அதை நான் இப்படி போடுறேன், பாசிட்டிவ் Z ஆக்சிஸ், தட் இஸ் த Z ஆக்சிஸ் இஸ் கம்மிங் அவுட் சைட் அப்படின்ற மாதிரி கிவன். இது வந்து ப்ளஸ் Z. உள்ளே பார்த்துருக்கிறது என்னது, மைனஸ் Z ஆக்சிஸ். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் அவுட்வர்ட், வெளியில் பார்த்து வர்றது ப்ளஸ் Z. கோஆர்டினேட் சிஸ்டமோட ஆரிஜின் இஸ் அட் பேர். கோஆர்டினேட் சிஸ்டமோட ஆரிஜின் வந்து எங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத்தில் இருக்குது. திஸ் இஸ் அ ஸ்டாண்டர்ட். ப்ளஸ் Z வந்து நம்ம எப்பவுமே அவுட் சைடில் இருக்க மாதிரி எடுத்துப்போம். தட் இஸ் ப்ளஸ் Z மீன்ஸ் ப்ளஸ் கே கேப்னு சொல்லுவோம் இல்லையா, விச் இஸ் ஆல்வேஸ் அவுட் சைட். சரி, இது வந்து ஆர் வெக்டார். இப்போ அடுத்து வந்து ஆங்குலர் பொசிஷன். திஸ் இஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிகல் ஆர் ரேடியஸ் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிகல். இப்போ they are going to define another term called as angular position of the particle. But it is also a vector quantity. அதாவது தீட்டா வெக்டார்ன்றதை எப்படி எழுதலாம், தீட்டா இன்டூ தீட்டா கேப். தீட்டா வெக்டாரை தீட்டா இன்டூ தீட்டா கேப்னு எழுதலாமா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு எடுத்துக்கலாம். லெட் த பார்ட்டிகல் பி மாஸ் m. ரேடியஸ் வெக்டார்ன்றது என்னது, இது வந்து ஒரு சர்க்குலர் பாத்து, திஸ் இஸ் த சென்டர், கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ ரேடியஸ் வெக்டார்ன்றது என்னது, இதென்ன ரேடியஸ் வெக்டார், ஆரிஜின்லேருந்து கரெக்டாக அந்த பார்ட்டிகல் வரைக்கும் வரையக்கூடிய வெக்டார் வந்து ஆர் வெக்டார். இப்போ கவனிங்க, அந்த தீட்டான்றது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது எது, திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், அவுட்வர்டு பார்த்து வர்றது என்னது, பாசிட்டிவ் Z ஆக்சிஸ். இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இந்த ரேடியஸ் வெக்டாருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து என்னது, யூ கால் இட் அஸ் தீட்டா. இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ரேடியஸ் வெக்டார் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு, தீட்டா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்குலர் பொசிஷன். தீட்டான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் மேட் பை த ஆர் வெக்டார் with the positive x-axis and measured from positive x-axis. See, இந்த theta angle இருக்கு இல்லையா, it is made with what, positive x-axis. Radius வெக்டாருக்கும் positive x-axisக்கும் இடையே உள்ள angle தான் என்னது, it is theta. ஓகே, இந்த தீட்டாவை நம்ம எப்போவுமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரம் வேர் யூ மெஷர் த ஆங்கிள், எப்போவுமே எங்கேருந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் பாசிட்டிவ் x-axis, கரெக்டாக? பாசிட்டிவ் x-axisல இருந்து யூ நீட் டு மெஷர். அதாவது இப்படி மெஷர் பண்ணிடக்கூடாது, ரேடியஸ் வெக்டார்லேருந்து இப்படி மெஷர் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது பாசிட்டிவ் x-axisலேருந்து யூ நீட் டு மெஷர் த ஆங்கிள். தீட்டா இஸ் த ஆங்கிள் மேட் பை ஆர் வெக்டார் வித் அ பாசிட்டிவ் x-axis. டவுட் இல்லை, ஆர் வெக்டாருக்கும் பாசிட்டிவ் x-axisக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னது, தீட்டா. At the same time, it should be measured from positive x-axis.
பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும். கவனித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணியிருக்கேன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணியிருக்கேன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே மெஷர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானே மெஷர் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து மெஷர் பண்ணுறோன்றது முக்கியம். ஸோ தீட்டா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்டு தீட்டா கேப். இதில் இருக்கக்கூடிய இந்த தீட்டா கேப்ன்றது என்னது? டைரக்ஷன் ஆஃப் தீட்டா வெக்டார். கரெக்டாக? இந்த தீட்டா வெக்டாரோட டைரக்ஷன் வந்து தீட்டா கேப் which is given by what? ரைட் ஹேண்ட் தம் ரூல். நம்ம ஆங்கிள்ஸ் வந்து எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து when I measure the angle, this is my right hand. ஸோ நான் இப்போ வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்து என்னோட இதை வச்சுருக்கேன், என்னோடய ஃபிங்கர்ஸை. ஓகே, என்னோடய ஃபிங்கர்ஸை பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்து வச்சுட்டு நான் ஃபோல்டு பண்ணும்போது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டைரக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா அவுட்வேர்டு பார்த்து வரும். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். My thumb will give the direction of theta vector. ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணுறேன், எனக்கு அவுட்வேர்டு பார்த்து வருது. அதுதான் ரைட் ஹேண்ட் தம் ரூல் வில் கிவ் த டைரக்ஷன். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தீட்டா இஸ் மெஷர்ட் இன் ரேடியன். இப்போ இந்த தீட்டா சொல்கிறோம்ல, இப்போ 30 டிகிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா இஃப் இட் மேக்ஸ் 30 டிகிரி, இங்கேருந்து 30 டிகிரி மேக் பண்ணதுன்னா உடனே நீங்கள் 30 டிகிரின்னு கேல்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் யூஸ் த எஸ்ஐ யூனிட். ஸோ 30 டிகிரிக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்? π/6 you need to substitute. ஸோ 30 டிகிரின்றது π/6 இல்லையா? ஸோ தீட்டா இஸ் மெஷர்ட் இன் ரேடியன். நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். ஸோ ஆர் வெக்டாருக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் உள்ளது ஆங்கிள். கரெக்டாக? இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா 2 பொசிஷன்ஸ் உங்களுக்கு தரேன் நான். See, this is A position. I'm going to give you another position B. another position Bன்னு ஒரு பொசிஷன் தரேன். இப்போ இதில் வந்து எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. 30 டிகிரின்றது என்னது? ஈக்குவல் டு π/6 in the radian. π/6 ரேடியன். ஸோ 30 டிகிரி இப்படி மேக் பண்ணுது. இந்த பியில் இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு பார்ட்டிக்கல் A, திஸ் இஸ் அ பார்ட்டிக்கல் B. இந்த பார்ட்டிக்கல் B வந்து எவ்வளோ ஆங்கிள்? திஸ் இஸ் த ஆர் வெக்டார் ஆஃப் திஸ் பார்ட்டிக்கல் B. கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் ஆர் வெக்டார் ஆஃப் பார்ட்டிக்கல் B. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 30 டிகிரி மேக் பண்ணுது. இந்த பார்ட்டிக்கல் பிக்கு எது ரேடியஸ் வெக்டார்? பார்ட்டிக்கல் பிக்கு இதானே ரேடியஸ் வெக்டாரு. பார்ட்டிக்கல் பிக்கு தான் ரேடியஸ் வெக்டார். ரேடியஸ் வெக்டாருக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் உள்ள ஆங்கிள் என்னது? தட் இஸ் த தீட்டா வேல்யூ. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஸோ இட் இஸ் கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். கரெக்டாக? நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து ஆங்குலர் பொசிஷனை வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா ஆர் வெக்டாரோட ஃபார்மில் தீட்டா வெக்டாரோட ஃபார்மில் என்னது? தீட்டா இன்ட்டு தீட்டா கேப். ஃபஸ்ட்டு நான் மேக்னிடியூட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேக்னிடியூட், அதுக்கப்புறம் என்னது? டைரக்ஷன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏ பொசிஷனை கொடுக்கலாம். வாட் இஸ் த மேக்னிடியூட்? ரேடியனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். π/6. வாட் இஸ் த டைரக்ஷன்? π/6. ஓகே. வாட் இஸ் தீட்டா கேப்? ப்ளஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தம்பை ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்ளை பண்ணுறேன். மை தம் வில் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் தீட்டா கேப். தட் இஸ் தீட்டா வெக்டார் ஆங்குலர் பொசிஷனோட டைரக்ஷன் கட்டும். இட் இஸ் அவுட்வேர்ட். அவுட்வேர்டுன்றது நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் கே கேப், ரைட்? ஸோ ப்ளஸ் கே கேப் இஸ் த டைரக்ஷன். ஸோ π/6 இஸ் த மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் இஸ் ப்ளஸ் கே கேப். ஸோ இந்த ப்ளஸ்ஸு முன்னாடி வந்துச்சுன்னா ப்ளஸ் π/6 கே கேப். இப்போ அதே நல்லா கவனிங்க. இது வந்து பி வெக்டாரோட பொசிஷன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் பி வெக்டார். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் ரேடியஸ் வெக்டாருக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது? தீட்டா. இது ஓகே. தீட்டான்றது மேக்னிடியூட் விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? π/6. பி பொசிஷனுக்கு சொல்கிறோம்ப்பா. பி பொசிஷனுக்கு வந்து π/6 மேக்னிடியூட். பட் டைரக்ஷன் சொல்லும்போது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணணும். மேக்னிடியூட் வந்து π/6, டைரக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் ரைட் ஹேண்டில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்து வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஃபோல்டு பண்ணணும். அப்படி ஏன்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இப்படி தான் இட் இஸ் மேக்கிங் த வெக்டார். ஸோ ஃபோல்ட் பண்ணுறேன், எனக்கு உள்ளே பார்த்து டைரக்ஷன் காட்டுது. சரி, அவுட் சைடு வந்தால் ப்ளஸ் கே கேப். பாசிட்டிவ் ஜெட் ஆக்சஸ் உள்ளே பார்த்து போச்சுன்னா மைனஸ் ஜெட் ஆக்சஸ். ஸோ மைனஸ் கே கேப். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஃபோல்ட் பண்ணுறோம், உள்ளே பார்த்து போகுது மைனஸ் கே கேப். ஸோ இந்த மைனஸ் முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் π/6 கே கேப். ஓகே, இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தானே இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வந்திருக்கா? இதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன சைன் வருது? பாசிட்டிவ்.
கிளாக் வைஸ் வரும்போது சைன் என்ன வருது? நெகட்டிவ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கிளாக் வைஸ் வரனால தம் வந்து உள்ளே பார்த்து போகுது. ஸோ ஐ எம் கெட்டிங் நெகட்டிவ். ஸோ கிளாக் வைஸில் நெகட்டிவ். இப்போ ஓகே குட். நான் குயிக்காக ரீகால் பண்ணுறேன் பாருங்கள் வாட் எவர் வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் வெக்டார் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் சர்க்குலர் மோஷன் படிக்கும்போது இது எக்ஸ், பாசிட்டிவ் எக்ஸ் எப்போவுமே இந்த சைடு, பாசிட்டிவ் ஒய், பாசிட்டிவ் செட். ஆரிஜின் வந்து எங்கே இருக்கும்? சென்டர் ஆஃப் த சர்க்குலர் பாத்தில் தான் எப்போவுமே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸட் அட் த சென்டர். அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் வெக்டார் ஆர் ரேடியஸ் வெக்டார்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஒரு பார்ட்டிக்கல் இங்கே எம்மில் இருந்துச்சுன்னா ஆரிஜின்லேருந்து அந்த பார்ட்டிக்கலுக்கு வரையக்கூடிய வெக்டார் பேர் என்னது? ஆர் வெக்டார். அதோட டைரக்ஷன் வந்து ஆரிஜின்லேருந்து அந்த மாஸ் எம்முக்கு வரைகிறனால இட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட், ஆர் கேப். ஓகே. ஸோ மைனஸ் ஆர் கேப்னா என்ன டைரக்ஷன்? ஸோ இங்கேருந்து அவுட் சைட்னா ஆர் கேப்பு, மைனஸ் ஆர் கேப்னா ஆப்போசிட் டு இட், டுவர்ட்ஸ் த சென்டர். இது வந்து அவே ஃப்ரம் த சென்டர், டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்து அதை சொன்னீங்கன்னா மைனஸ் ஆர் கேப். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ அவுட் சைடில் வர்றது எப்பவுமே ப்ளஸ் ஜெட், உள்ளே பார்த்து மைனஸ் ஜெட். எந்த பொசிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆரிஜின்லேருந்து அந்த மாஸ் எம்மை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆர் வெக்டார், ரேடியலி அவுட்வர்ட் இஸ் த டைரக்ஷன். ஓகே ரைட். ஸோ மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன், அதோட மேக்னிடியூட் வில் பி ஈக்குவல் டு ஜஸ்ட் ஆர்ன்னு போடுறேன், மேக்னிடியூட ஆர்ன்னு எழுதலாம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், டைரக்ஷன் இஸ் ரேடியலி அவுட்வர்ட். அதுக்கப்புறம் ஆங்குலர் பொசிஷன் பற்றி பார்த்தோம். ஆங்குலர் பொசிஷன்றது தீட்டா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்டூ தீட்டா கேப். தீட்டான்றது என்னது? எப்போவுமே வந்து பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல். அதாவது இப்போ இந்த இடத்துல ஏன்னு ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா ஆரிஜின்லேருந்து நம்ம ரேடியஸ் வெக்டார் வரைஞ்சிடறோம், பொசிஷன் வெக்டார். ஆர் வெக்டாருக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் இருக்க ஆங்கிள் தான் என்னது? யூ கால் இட் அஸ் தீட்டா. ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் ரேடியஸ் வெக்டாருக்கும் இருக்க ஆங்கிள் தான் என்னது? தீட்டா. இப்போ நம்ம சைன் இது வந்து தீட்டாவோட வேல்யூ. ஓகே. அண்ட் தீட்டா கேப்புன்றது வந்து எப்போவுமே எப்படி இருக்கணும்? டைரக்ஷன் சொல்லும்போது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் பாசிட்டிவ் செட் ஆக்சஸ் பார்த்து கை வச்சு ஃபோல்ட் பண்ணணும், எந்த டைரக்ஷனில் ரேடியஸ் வெக்டார் இருக்குதுன்னு பார்த்து. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் வந்துச்சுன்னா ப்ளஸ் கே கேப், அவுட்வர்ட். கிளாக் வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு வந்து கிளாக் வைஸ் வந்துச்சு, பட் ஆங்கிள்ஸ் எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மெஷர்மெண்ட்டை? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அதாவது நான் இப்படி பண்ணிடக்கூடாது, ஐ ஷுட் நாட் டூ லைக் திஸ். இப்போ இங்கேருந்து கை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. அதாவது பி வெக்டாரில் ஆர் வெக்டாரில் கை வச்சு ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு ஃபோல்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ப்ளஸ் எக்ஸ் ஆக்சஸில் கை வச்சு தான் அந்த ஆர் வெக்டாரை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ தீட்டா இஸ் ஆங்கிள் மேட் பை ஆர் வெக்டார் வித் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் மெஷர்ட் ஃப்ரம் வேர்? மெஷர்டு ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே ரைட். இந்த தீட்டா கேப்போட டைரக்ஷன் இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். நம்ம எப்போவுமே தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிகிரியில் கொடுத்தா கூட நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? எப்போவுமே எஸ்ஐ யூனிட்டில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், விச் இஸ் த ரேடியன். ஓகே. இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னா ஸோ டெல் தீட்டா வெக்டார். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இட் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் பாத். இப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து மாஸ் எம். ஓகே. மாஸ் எம் பார்ட்டிக்கல் அட் டைம் t ஈக்குவல் டு டிஐ. டிஐன்னு ஒரு டைமில் இந்த பொசிஷனில் இருக்குது. I am going to call it as A. ஓகே. அதுக்கப்புறம் t ஈக்குவல் டு டிஎஃப். ஸோ டிஎஃப் டைமில் பொசிஷன் என்னது? B. ஸோ A பொசிஷனில் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல B பொசிஷனில் இருக்குது. ஸோ கவனிங்க, இந்த இடத்துல ரேடியஸ் வெக்டார்ன்றது என்னது? திஸ் இஸ் த ரேடியஸ் வெக்டார், கரெக்டாக? அதே மாதிரி B பொசிஷன், அதாவது ஏல இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் டிஎஃப் டைமில் எங்கே இருக்குது? Bயில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ் வெக்டார் ஆஃப் B பார்ட்டிக்கல். இப்போ கவனிங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆங்கிள்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். ஸோ இங்கேருந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இந்த ஆங்கிள் வந்து தீட்டா எஃப், தட் இஸ் ஃபைனல் பொசிஷன். இப்போ இனிஷியலாக டிஐ டைமில் இங்கே இருந்துச்சு, ஆஃப்டர் சம் டைம் த ஃபைனல் டைம் இஸ் டிஎஃப். இப்போது வாட் இஸ் த ஆங்குலர் பொசிஷன்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து மெஷர் பண்ணணும். அதே மாதிரி பி ஏவோட பொசிஷன் என்னது? இங்கேருந்து இங்கே, கரெக்டாக? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். திஸ் இஸ் தீட்டா ஐ. புரியுதா? எனி டவுட்? தீட்டான்றது என்னது? தீட்டா எஃப் வெக்டார் மைனஸ் ஃபைனல் ஆங்குலர் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் பொசிஷன். தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லி படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார்னு சொல்லிட்டு மோஷன் இன் பிளேன்லாம் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இது ஆங்குலர் பொசிஷன். ஃபைனல் ஆங்குலர் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் பொசிஷன். கவனிங்க, இது தீட்டா ஐ, இது தீட்டா எஃப். இது வந்து
ரேடியஸ் வெக்டர் ஆஃப் at A பொசிஷன், இது ரேடியஸ் வெக்டர் at B பொசிஷன். கரெக்டா? இது A பொசிஷன், இது B பொசிஷன், ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து டெல் தீட்டா. பட் இனிஷியலாக அந்த ஆங்குலர் பொசிஷன்றது என்னது எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருந்தால் தீட்டா ஏ அண்ட் தீட்டா எஃப் மெஷர் பண்ணுறேன். இதோட டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் டெல் தீட்டா. ஸோ இது வந்து வெக்டார் ஃபார்ம்பா. ஸோ நான் தீட்டா ஆங்கிள் வெக்டார் ஃபார்மில் போட்டிருக்கேன்னா திஸ் இஸ் இன் வெக்டார் ஃபார்ம். பட் நீங்கள் ஸ்கேலார் ஃபார்ம்ன்றது வெக்டார்ஸ் இல்லாமல் எழுதுறது. கரெக்டாக? ஸோ வித்தவுட் சைன் போடுறத நம்ம ஸ்கேலார் ஃபார்ம்னு சொல்லி கூப்பிட்றோம். அதாவது டெல் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா எஃப் மைனஸ் தீட்டா ஐ. ஓகே, இது வந்து இது வந்து வெக்டார் ஃபார்மில் ஐ கேப் ஜே கேப் கே கேப்லாம் போடுறது. பட் இது வந்து ஐ கேப் ஜே கேப் வெக்டார் சைன்ஸ் இல்லாமல் போடுறது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஸ்கேலார் ஃபார்ம்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது வித் அ சைன் போடணும். ஸ்கேலார் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே வித் அ சைன் யூனிட் அப்ளை. என்ன சைன் கன்வென்ஷன் அப்படின்னா, நம்ம நல்லா கவனிங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போனோன்னா நான் என்ன போடணும்? ப்ளஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். ஸோ அதாவது இந்த ஃபார்முலாவில் இப்போ தீட்டா ஐ சொல்கிறேன்னு வைங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் ப்ளஸ் தீட்டான்னு போடுவேன். தீட்டா ஐயோட வேல்யூ ப்ளஸ் தீட்டான்னு வரும். அதே மாதிரி தீட்டா எஃபோட வேல்யூ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக அப்படின்றத பொறுத்து மைனஸ் தீட்டான்னு வரும். கிளாக் வைஸுக்கு மைனஸ் தீட்டா, ஆன்டி கிளாக் வைஸுக்கு ப்ளஸ் தீட்டா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இந்த ஏ பொசிஷன் இஸ் இன் தீட்டா ஐ. கரெக்டாக இல்லையா? தீட்டா ஐ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி தீட்டா எஃப்னது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இந்த ஆங்கிள் இட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே என்னது? பாசிட்டிவ் தான் இங்கே ஆன்டி கிளாக் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இப்படி ஒரு ரேடியஸ் வெக்டார் போடுறீங்க. அப்போ இந்த ஆங்கிள் நீங்கள் என்ன சொல்லணும்? இப்போ இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இது எப்படி இருக்குது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து கிளாக் வைஸ். அப்போ நான் இதை என்ன சொல்லணும்? மைனஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். ஸோ நான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் தீட்டான்னு போடுவேன். ஏன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து கிளாக் வைஸ். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் சைன் கன்வென்ஷன். இப்போ கவனிங்க, இப்போ ஏ பொசிஷனில் எந்த டைம் இருந்துச்சு? டிஐ. பி பொசிஷனில் டிஎஃப் டைம். இப்போ இந்த டெல் டீன்றது என்னென்னா ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். del t is the change in time, final time minus initial time. So a particle moves from initial position A to final position in time what? Del t. So del t time la A position la B position ku the particle have been moved. Okay, it have moved from A to B. In the path la move aayirukku. Right ah? So கவனிங்க, ஃபைனலாக ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெக்டார் ஃபார்ம்ன்றது நான் சொன்ன மாதிரி மேக்னெட் இன்ட்டு டைரக்ஷனாக வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறது. பட் ஸ்கேலார் ஃபார்ம், தட் இஸ் வித்தவுட் வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம ஆங்கிள்ஸை வந்து வித் சைன் பண்ணணும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதை பொறுத்து. ஆங்குலர் வெலாசிட்டி, ஓகே, ஒமேகா வெக்டார் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஒமேகா வெக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ இதே டயக்ராமே நம்ம எடுத்துக்கலாம். டிஐ டைம்லேருந்து டிஎஃப் டைம் போகிறதுக்குள்ளே எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆச்சு? how much angle it have rotated? del theta. கரெக்டாக? ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, del t டைமில் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆச்சு? del theta வெக்டார். கரெக்டாக? வெக்டார் ஃபார்மில் சொன்னீங்கன்னா del theta வெக்டார். ஸோ del t டைமில் del theta ரொட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் யுவர் ஆங்குலர் வெலாசிட்டி. அதாவது del t டைமில் del theta ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு. தட் இஸ் த ஒமேகா வெக்டார். இதுதான் நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ இதை நான் வெக்டார் சயின்ஸ் இல்லாமல் போட்டோன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்கேலார் ஃபார்ம். எப்படி இங்கே வெக்டார் சயின்ஸ் இல்லாமல் ஸ்கேலார் ஃபார்ம் சொல்லணும், இதில் வெக்டார் சயின்ஸ் இல்லாமல் போடுறது இது ஸ்கேலார் ஃபார்ம். இந்த del theta எப்படி கண்டுபிடிப்பீங்க? how you find this del theta? del theta இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கலாம். மேலே ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஐ வில் ரைட் ஹியர் ஆல்சோ. del thetaன்றது என்னது? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸ்கேலார் ஃபார்ம். கரெக்டாக? இது வந்து ஸ்கேலார் ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தீட்டா எஃப் அண்ட் தீட்டா ஏ வித் சைன் போடணும். சரி, எல்லாம் ஓகே. இது வந்து டெஃபினேஷன். ஒமேகா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு del theta வெக்டார் டிவைட் பை del tன்றது. இப்போ ஒமேகா வெக்டார் நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? ஒமேகா வெக்டாரை மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷனாக எழுதலாமா? இப்போ ஒமேகா வெக்டாரோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். நல்லா கவனிங்க, இந்த டயக்ராமே திரும்பவும் நான் யூஸ் பண்ணுறேன். இதான இனிஷியல் பொசிஷன் டிஐ டைமில் இந்த இடத்துல இருந்துச்சு. டிஎஃப் டைம், அதாவது del t டைம் நடக்கிறதுக்குள்ளே, தட் இஸ் டிஐலேருந்து டிஎஃப் போகிறதுக்குள்ளே எந்த டைரக்ஷன் பாருங்கள். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன் ஃபோல்ட் பண்ணுறேன்.
என்னோட thumb வந்து அவுட் சைட் பார்த்து வருது. ஸோ ரைட் ஹேண்ட் thumb rule will give the direction. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கல் வந்து இப்படி போயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த பொசிஷனில் இருந்து இந்த பொசிஷனுக்கு போயிருக்கு ஏதோ ரீசனுக்காக. let it be C to D. இப்போ சொல்லுங்கள், வாட் இஸ் த ஒமேகா டைரக்ஷன்? ஒரு பார்ட்டிக்கல் வந்து சிலேருந்து டிக்கு போயிருக்கு. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? நல்லா கவனிங்க. நான் எப்படி ஒமேகா வெக்டரோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, திஸ் இஸ் மை ரைட் ஹேண்ட். ஃபிங்கர்ஸ் வந்து இனிஷியல் ரேடியஸ் வெக்டர் மேலே பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். இனிஷியல் ரேடியஸ் வெக்டர் இஸ் திஸ் ஒன். இங்கேருந்து கை வச்சு இப்படி பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். சி டு டி ஃபோல்ட் பண்ணணும்பா. சி டு டி ஃபோல்ட் பண்ணனா எனக்கு உள்ளே பார்த்து போகுதா? ஸோ இட் இஸ் மைனஸ் கே கேப். இந்த இடத்துல ஏ டு பி போகும்போது ப்ளஸ் கே கேப் அவுட் சைட். சி டு டி போகும்போது உள்ளே பார்த்து போகுது மைனஸ் கே கேப். ஸோ த டைரக்ஷன் ஒமேகா கேப் இஸ் given by ரைட் ஹேண்ட் thumb rule. டவுட்ஸ் இருக்கா இல்லையா? ஃபைனலி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னது? ஃபைனல் ஆங்குலர் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் பொசிஷன் வித் த சைன்ஸ் போடணும். அது எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ஆங்குலர் பொசிஷனும் என்னது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் thumb rule will give the direction. ஓகே, ஸோ ஸ்கேலார் ஃபார்ம்ன்றது சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூஸ் போடணும். அண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ டிஐ டைம்லேருந்து டிஎஃப் டைம் போகிறது டெல்டி டைம்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டெல்டி டைமில் எவ்வளோ ரொட்டேஷன் நடந்திருக்கோ தட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒமேகா வெக்டார். இதை நம்ம வெக்டார் சைன்ஸ் இல்லாமல் எழுதணும்னா அது பேர் என்னது? ஸ்கேலார் ஃபார்ம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டெல் தீட்டா பை டெல் டி. ஸோ அதே நான் வந்து மேக்னிட்யூட் இன்ட்டு டைரக்ஷனாக பிரிக்கிறேன் ஒமேகா வெக்டாரை. ஒமேகா கேப்ன்றது என்னது? டைரக்ஷன் which is given by right hand thumb rule. ஓகே, ஸோ இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனை பார்த்து நான் ஃபோல்ட் பண்ணுறேன். தட் வில் கிவ் மீ ஒமேகா கேப் டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் thumb rule. இப்போ கவனிங்க, இப்போ வந்து நம்ம we are going to see about linear displacement அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம்? ஒரு பார்ட்டிக்கல் ஏ இருக்குது, தென் த பொசிஷன் இஸ் பி. தட் இஸ் டிஐ டைமில் எங்கே இருந்துச்சு? ஏ பொசிஷனில். டிஎஃப் டைமில் எங்கே இருந்துச்சு? இட் இஸ் அட் பி பொசிஷன். கரெக்டாக? ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து அந்த பார்ட்டிகளுக்கு வரையக்கூடிய பொசிஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியஸ் வெக்டார். இது வந்து என்னது? ரேடியஸ் வெக்டார் அட் ஃபார் பி பொசிஷன். கரெக்டாக? ஸோ கவனிங்க, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணது என்ன சொன்னோம்? தீட்டா எஃப். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ரேடியஸ் வெக்டாருக்கு மெஷர் பண்ணுறது தீட்டா ஐ. கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து பார்ட்டிக்கல் வந்து ஏலேருந்து பிக்கு போச்சா? பாத் வந்து கர்வ்டு பார்த்தா எப்படி? இட் இஸ் த கர்வ்டு பாத். இப்போ கவனிங்க, ஏக்கும் பிக்கும் நான் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஏக்கும் பிக்கும் ஐ ஆம் கோயிங் டு ட்ரா லைன். ஏலேருந்து பிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஏபி லைனை தான் they are going to call it as linear displacement. அதாவது ஏபி வெக்டார் இஸ் த linear displacement in time del t. அதாவது டிஐ டைமில் வாட் இஸ் த பொசிஷன்? ஏ. ஓகே, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு இந்த லென்த் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம்? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நம்ம பொதுவாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு இதானே பார்த்துருக்கோம். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு போச்சுன்னா அது பேர் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட்ப்பா. நம்ம மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்லாம் படித்தோம்ல, பிளெயின்லலாம், அதே தான் இது. ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறனால இது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம படிச்சிருக்கோம். சர்க்குலர் மோஷனில் ஸ்பெசிஃபிக்காக அதை நம்ம என்ன சொல்லணும்? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இன்னொரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. வாட் இஸ் தட்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ரேடியஸ் வெக்டாருக்கு தீட்டா ஐ, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா எஃப். இதோட டிஃப்ரென்ஸை நம்ம என்னென்னு கூப்பிட்டோம்? டெல் தீட்டா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு தீட்டா எஃப் மைனஸ் தீட்டா ஐ வெக்டார். ஸோ இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டைம் டெல் டி. திஸ் இஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் டைம் டெல் டி. புரியுதா இல்லையா? இப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டார்? ஏபி வெக்டாரோட டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் வேர்? ஏ டு பி. இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு. ஏலேருந்து பிக்கு வரைகிறது தான் என்னது? ஏபி வெக்டார். திஸ் இஸ் அவர் ஏபி வெக்டார். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஜென்ரல் டைம் எடுத்திருக்கோம், மறந்துக்க வேண்டாம். ஏதோ ஒரு டிஐ டைம், டிஎஃப் டைம். ஓகே, இது வந்து 2 செகண்ட்ஸாக இருக்கலாம், இது 5 செகண்ட்ஸாக இருக்கலாம், இது 5 செகண்ட்ஸ், இது 100 செகண்ட்ஸாக கூட இருக்கலாம். சம் ரேண்டம் டைம். ரைட். இப்போ லீனியர் வெலாசிட்டின்னு ஒரு டேர்மை வந்து டிஃபைன் பண்ணுறோம். லீனியர் வெலாசிட்டி. ஸோ டெல்டி டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு? லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஏபி வெக்டார் நடந்திருக்கு. ஸோ வி வெக்டார் தான் என்னது? லீனியர் வெலாசிட்டி. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று டிஃபைன் பண்ணோம்ல. வாட் வி டிஃபைன்? ஒமேகா வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டெல் தீட்டா வெக்டார் பை டெல் டி. பாருங்கள்,
ஒரு பார்ட்டிக்கல் ஏலேருந்து பி வரும்போது எவ்வளோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பண்ணுச்சு? டெல் தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ டைமில்? டெல் டி டைம். அதை நம்ம என்ன சொன்னோம்? ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி. இப்போ அதே வந்து லீனியர் வெலாசிட்டி என்னென்னா டெல் டி டைமில் பார்ட்டிக்கல் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கு? ஏ டு பி. அதை நம்ம லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். இந்த ரேஷியோவை லீனியர் வெலாசிட்டி. இப்போ இந்த ஆங்கிளை நம்ம என்ன சொல்லலாம்? இதுதானே நம்மளோட டெல் தீட்டா. இது நம்மளோட டெல் தீட்டா ஆங்கிள் அண்ட் திஸ் இஸ் அவர் ஏ டு பி இஸ் அவர் ஏபி வெக்டர். இப்போ கவனிங்க, இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூ பாயிண்ட் சொல்ல போகிறேன், கவனிங்க. ஸோ இது வந்து நம்மளோட சர்க்குலர் மோஷன் இல்லையா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுதுன்னு எடுத்துக்கிறோம். சென்டர் அண்ட் திஸ் இஸ் வாட்? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஏ பொசிஷனில் இருக்குது, பி பொசிஷனுக்கு போகுது. இது வந்து டைம் வந்து டிஐ, ஓகே, அண்ட் திஸ் இஸ் டைம் வந்து டிஎஃப், ரைட்டா? ஸோ இது வந்து பி பொசிஷன், திஸ் இஸ் ஏ பொசிஷன். ஸோ ஆரிஜின்லேருந்து வரையக்கூடிய வெக்டர் இஸ் ரேடியஸ் வெக்டர், ரைட்? ஸோ ரேடியஸ் வெக்டர் இனிஷியலி எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? angular position, everything need to be measured from the positive x-axis. So this is theta f and this is what? Theta I, இல்லையா? And this we call it as what? So A லேருந்து B க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணால் அதுதான் என்னது? என்னோட லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா that is AB. இப்போ AB வெக்டார்ன்றது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த AB வெக்டாரை can I also call it as del S displacement. A to B is the displacement del S vector அப்படின்னு நான் கூப்பிட்றேன். இல்லைனா AB வெக்டார் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ எந்த டைமில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது? del T, that is TF minus TI டைமில் நடக்குது இல்லையா? ரைட். ஸோ இப்போ இது வந்து நம்மளோட லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் A to Bன்றது which is del S. ஸோ இந்த ஆங்கிள் என்னது? இந்த ஆங்கிள் you call it as del theta, கரெக்டா? ஸோ AB del theta. ஸோ ரைட். இப்போ கவனிங்க, இதில் வந்து நான் லீனியர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தேன். தட் இஸ் del T டைமில் ஏபி டிஸ்பிளேஸ்மெண்ட் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருந்தது. அதை நம்ம லீனியர் வெலாசிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏபி வெக்டார் ஐ ஹவ் ரிட்டன் as del S வெக்டார். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி ஆங்குலர் வெலாசிட்டி நான் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தேன்? del theta வெக்டார் டிவைடட் பை del T இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆனால் இதில் முக்கியமான ஒரு சேஞ்ச் இருக்குது. என்னென்னா வாட் எவர் ஐ தாட் யூ ஸோ ஃபார், இது ஆங்குலர் வெலாசிட்டி, இது லீனியர் வெலாசிட்டி இல்லையா? பட் ஆனால் இந்த டெஃபினிஷன்ஸ் ரெண்டுமே என்னென்னா it is true only in case of what? Average value. இது என்ன சொல்கிறான்? இந்த ரெண்டு வெலாசிட்டிஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணது ரெண்டுமே என்ன தான்? ஆவரேஜ் கேஸில் தான் ட்ரூ. தட் இஸ் நம்ம வந்து டைம் வந்து என்ன எடுத்துருக்கோன்னா TF minus TI, ஒரு ஜென்ரல் டைம், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இட் இஸ் அ ஸ்மால் டைம் இன்டர்வல். ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், அதனால் இப்போ நம்ம கிளியராக வந்து ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட வெலாசிட்டிஸ் வந்து ரெண்டு, ஒன்று லீனியர் வெலாசிட்டி, இன்னொன்று ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ லீனியர் வெலாசிட்டியை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து ஆவரேஜ் அண்ட் அதர் ஒன் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ். இப்போ வாட் எவர் ஐ தாட் யூ இஸ் சேம், கரெக்ட் தான், பட் அது எல்லாமே ஆவரேஜுக்கான டெஃபினிஷன். ஸோ ஆவரேஜ்லேருந்து இன்ஸ்டன்டேனியஸ் எப்படி போகிறோம் அப்படின்றது தான் இங்கே நீங்கள் பார்க்கணும். மற்றபடி வாட் எவர் வி ஸ்டடிட் எவ்ரி திங் இஸ் ட்ரூ. பாயிண்ட்ஸ் வாட் எவர் ஐ செட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து V வெக்டார் வந்து ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி, AB டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் del T டைம். ஸோ AB வெக்டாரை நம்ம del S by del T. ஸோ விச் இஸ் ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி. ஓகே, del Tன்றது என்னது? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டைம். ஓகே, இப்போ இதுக்கு வந்து there is no control. It can be final time 10 seconds-ஆக இருக்கலாம், இனிஷியல் டைம் 1 second. ஓகே, வாட் எவர் மே பி த டைம், there is no limit for it இல்லையா? பட் இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்டேனியஸில் என்ன நடக்க போகுதுன்னு. சரி, நம்மளோட ஆவரேஜோட டெஃபினேஷனில் del T இருக்கு இல்லையா? இந்த நான் லிமிட் பண்ண போகிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு அப்ளை அ கண்டிஷன். ஸோ லிமிட் del T tends to 0. del T tends to 0னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் பை del T tends to 0? ஐ எம் கோயிங் டு கன்சிடர் வெரி ஸ்மால் டைம். ஓகே, del T tends to 0னா ஐ எம் கோயிங் டு கன்சிடர் வெரி ஸ்மால் டைம் இன்டர்வல். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் V வெக்டார் ஆவரேஜ். இது வந்து நம்மளோட ஆவரேஜோட டெஃபினிஷன். இந்த ஆவரேஜுக்கு முன்னாடி நான் என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்? லிமிட் del T tends to 0. அப்போது இந்த ஆவரேஜ் லீனியர் வெலாசிட்டி இஸ் பீன் கன்வெர்டட் இன்டு இன்ஸ்டன்டேனியஸ் லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஆவரேஜுக்கு நான் லிமிட்னா கண்டிஷன் del T tends to 0ன்னு போட்டால் இட் வில் கிவ் த இன்ஸ்டன்டேனியஸ் லீனியர் வெலாசிட்டி. ஸோ கவனிங்க, this is V average, limit del T tends to 0ன்னு போடுறேன். what is V average ன்றது என்னது? del S vector divided by del T இல்லையா?
ஸோ இப்போ நம்ம வந்து del t ஸ்மால் டைம் we are going del t என்றது ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வல். அப்போது நான் tends to 0ன்னு போனேன் அப்படின்னா then del will become what d. இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக மோஷன் இன் பிளேன்லாம் படிச்சிருக்கோம். ஸோ del t will become dt when the limit del t tends to 0. del t வேல்யூ இருக்குல்ல, இது வந்து dtயாக மாறும் எப்போனா இந்த del t ஓட வேல்யூ tends to 0 வெரி வெரி ஸ்மால் டைமுக்கு. ஸோ இந்த டெஃபினேஷன் இப்போ என்னவா மாறிடுச்சு, this has been changed into this one. dt டைமில் ds displacement linear displacement நடந்திருக்கு. dt டைமில் ds is the linear displacement. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், instantaneous linear velocity. இதோட magnitude you simply call it as what, instantaneous linear speed. Instantaneous linear speed, right? So what is the unit of linear velocity? நம்மளுக்கு வந்து displacement, அதாவது linear displacement by time. ஸோ linear displacement ஓட SI யூனிட் என்னது, மீட்டர் பர் செகண்ட், டைமுக்கு செகண்ட், ரைட்டா? எஸ். ஸோ இது வந்து linear velocity. இதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு velocity இருக்கே, angular velocity, ரைட்? ஸோ linear velocityன்றது இதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர்ஸில் படித்தது எல்லாமே v வெக்டார் தானே, which is linear velocity. பட் இங்கே நம்ம சர்க்குலர் மோஷனில் we are going to have another velocity, angular velocity. angular velocityயும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து del theta vector divided by that is angular displacement by del t. இது என்ன velocity பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவரேஜ் angular velocity. புரியுதா? this is average angular, ஒமேகா ஆவரேஜ்னு போட்டிருக்கேன். ஸோ del theta vector is what, del theta vector is nothing but theta f vector minus theta I vector. இதெல்லாம் என்னது, angular positions. But whatever we studied for this one, everything is true. Just I am saying that this is completely average one and this is instantaneous. புரியுதா இல்லையா? யா. ஸோ இப்போ வந்து del theta vectorன்றது இது, del t ன்றது என்னது, tf minus ti. இப்போ அதே மாதிரி இந்த del t இது ஆவரேஜ் எப்போ இன்ஸ்டன்டேனியஸாக மாறும், நல்லா கவனிங்க. this is average one இல்லையா, del theta vector divided by del t ன்றது average one. அதில் del t tends to 0, லிமிட்ன்றது I am applying the condition, limit means I am applying the condition. del t tends to 0ன்னு போட்டோன்னா del t will be converted into dt when I apply a condition of del t tends to 0. So del theta also will become d theta. So what இதுக்கு என்ன மீனிங்னா, dt டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, angular displacement d theta. Okay, right. So this is the instantaneous angular velocity. So unit of angular velocity என்னது, 1 radian per second. So unit of angular velocity, ஏன்னா theta வந்து நம்ம ரேடியனில் தான் மெஷர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன், divided by time, so per second. See, important point என்ன அப்படின்னா, you need to note this, நம்மளோட direction of v vector, v vectorன்றது instantaneous I am talking about. instantaneous linear velocity இருக்கு இல்லையா, v vector is always tangential to the path of motion. கரெக்டாக இல்லையா? இப்போ டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு டயக்ராம் தெரியுதா? ஸோ வாட் எவர் மே பி த சர்க்குலர் மோஷன் அந்த பாத்துக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா வெக்டார் எப்படி இருக்கும், கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆனாலும் சரி, the direction of omega is always given by what, right hand thumb rule. right hand thumb rule வச்சு நீங்கள் சொல்ல முடியும் இப்படி. at the same time அந்த டைரக்ஷன் ஒமேகா வெக்டரோட டைரக்ஷன் எப்பவுமே எப்படி இருக்கும், அந்த பிளேன் ஆஃப் மோஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ தட்ஸ் த பாயிண்ட் ஐ ஹவ் ரிட்டன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா வெக்டர் இஸ் ஆல்வேஸ் given by right hand thumb rule, டவுட் இல்லை, and perpendicular to the plane of motion. அந்த சர்க்குலர் மோஷனோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், பேஸ்ட் ஆன் வெதர் இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ். இப்போ ஓகே குட். இப்போ வந்து நம்ம வி வெக்டார் தனியாக பார்த்தோம் இல்லையா, இன்ஸ்டன்டேனியஸ் லீனியர் வெலாசிட்டி வி வெக்டார் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா வெக்டார். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் இருக்குது. ஓகே, ஒரு சின்ன சிம்பிள் டெரிவேஷன் மூலிமா லெட்ஸ் ட்ரை டு கனெக்ட் போத் த வெலாசிட்டிஸ். ஓகே ரைட். ஸோ இது வந்து ரிலேஷன் பிட்வீன் வி வெக்டார் அண்ட் ஒமேகா வெக்டார். நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டிஸை பற்றி பேசலை, we are talking about the instantaneous v vector and omega vector. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட சர்க்குலர் பாத். ஓகே, ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் த சர்க்குலர் மோஷன். ஸோ ஐ எம் கோயிங் டு கன்சிடர் பாயிண்ட் ஏ. ஓகே, ஏ பாயிண்டில் இனிஷியலி த பார்ட்டிக்கல் வாஸ் தேர், ஏலேருந்து பிக்கு போகுது. ஓகே, ஏலேருந்து பிக்கு போகுது பார்ட்டிக்கல், அண்ட் திஸ் ஒன் யூ கால் இட் அஸ் வாட், ரேடியஸ் வெக்டார். கரெக்டாக? இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எடுத்துக்க போகிறது வந்து இந்த டைம் வந்து t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி a வெரி ஸ்மால் டைம் dt. டைம் வந்து என்னென்னா dt.
இப்போ இது வந்து ஏ பொசிஷனில் டைம் t = 0 இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கு? ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைம். dt என்னது? del t கிடையாது. del tன்றது ஸ்மால் டைம். dtன்றது என்னது? இன்ஃபினிட்டெசிமல், வெரி வெரி ஸ்மால் டைம்ன்றது dt. ஓகே, ஸோ இப்போ ஏலேருந்து பிக்கு போகும்போது இட்ஸ் வெரி ஸ்மால் டைம். அப்போது இந்த லென்த் வந்து r. ஓகே, வாட் இஸ் திஸ் ஆங்கிள் வில் பி? இது ஒரு ஸ்மால் டைமில் நடக்குது. ஸோ ஐ நீட் டு சே திஸ் இஸ் d theta. ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் ஆங்கிள் இட் மேக்ஸ். த ரேடியஸ் வெக்டார், த பொசிஷன் வெக்டார் வில் மேக் ஹவு மச் ஆங்கிள்? d theta. பட் அதே சேம் டைம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி ஐ எம் கோயிங் டு கன்சிடர் dl. ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு செக்டார் தெரியுதா? அதாவது நம்மளுக்கு we are able to see a shape like this. கரெக்டாக? இது வந்து d theta and this is r. இது சென்டர், இது வந்து dl. இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நிறைய இடத்துல. r, d theta and dl. இது ஸ்மால் டைமில் நடக்கிறனால ஸ்மால் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் dl, வெரி வெரி ஸ்மால். ஓகே, அண்ட் திஸ் இஸ் d theta. ஸோ இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் என்னது? யூ நோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ்? dl, the linear displacement, this length, the arc length ன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ arc length dl will be equal to r into d theta, where d theta should be substituted in radian. This is a standard result. You can able to see that arc here. Right? Okay. So dl is equal to r d theta. Small timeல நம்ம எடுத்துக்கிறோம். So dl ன்றது linear displacement, d theta ன்றது என்னது? Angular displacement. ரெண்டு பக்கமும் I am going to divide by what? dt. இங்கே LHSல dt, RHSல dt போடுறேன். ஓகே, நம்மளுக்கு இதில் என்ன தெரியும்? d theta by dtன்றது what we know? We know it as omega. dl by dtன்றது என்னது? vன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ தட் இஸ் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிலேஷன்லேருந்து உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னா v equal to r omega. That is d theta by dt is nothing but omega. இந்த இடத்துல நம்மளுக்கு v is equal to r omega ன்னு வந்துச்சு இல்லையா? This expression is nothing but the magnitude expression. vன்றது என்னது? v வெக்டாரோட மேக்னிடியூட். தட் இஸ் லீனியர் ஸ்பீடு. இது வந்து என்னது? r is the radius vector, that is position vectorோட மேக்னிடியூட், that is radius r. ஒமேகா வெக்டாரோட மேக்னிடியூட் என்னது? ஒமேகா. ஸோ நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும்னா இப்போ லீனியர் ஸ்பீட்ஸ் ஆர் கனெக்டட் பை திஸ் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் லீனியர் ஸ்பீட், ஆங்குலர் ஸ்பீட் அண்ட் திஸ் இஸ் ரேடியஸ். இது கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன். இது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ். இப்போ ஒமேகாவும் ஆரும் உங்களுக்கு தெரிஞ்சால் யூ கேன் ஃபைண்ட் வாட்? v இன்ஸ்டண்ட்டாக. ஓகே, இது வந்து என்னது? யூ கேன் கன்சிடர் ஆஸ் மேக்னிடியூட் ஃபார்ம். இது எல்லாமே என்னது? மேக்னிடியூட், பாசிட்டிவ் வேல்யூஸ், எவ்ரி திங் மேக்னிடியூட். இப்போ வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும்னா v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் r வெக்டார். இதுக்கு நான் ப்ரூஃப் சொல்லலை. ஓகே, ஜஸ்ட் யூ நீட் டு டேக் திஸ். அதாவது v வெக்டார்ன்றது என்னது? வெலாசிட்டி வெக்டார் வித் த டைரக்ஷன் வில் பி ஈக்குவல் டு ஒமேகா வெக்டார் கிராஸ் r வெக்டார். r வெக்டார்ன்றது என்னது? ரேடியஸ் வெக்டார் இல்லையா? இப்போ கவனிங்க, இது வந்து நம்மளோட சர்க்குலர் பாத், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது ஒமேகாவோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வாட் இஸ் ஒமேகாவோட டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி யூ நீட் டு ஃபோல்ட் த ஃபிங்கர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஸோ ஒமேகாவோட டைரக்ஷன் என்ன ஆகும்? அவுட் சைடு, வெளியில் பார்த்து வரும் இல்லையா? ஸோ வெளியில் பார்த்து வருது நம்மளுக்கு ஒமேகா. அதாவது டாட் போட்டேன்னா பாருங்கள், டாட் போட்டு சர்க்கிள் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திஸ் வெக்டார் இஸ் கம்மிங் அவுட் சைட். உங்களுக்கு ஆரோஸ் தெரியும்ல, இப்படி ஒரு ஆரோ போகும்போது பின்னாடி கிராஸ் தெரியும், ரைட்? ஹேவ் யூ சீன் தட்? உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? ஸோ பின்னாடி ஒரு கிராஸ் யூ கேன் ஏபிள் டு சி. முன்னாடி அதாவது அந்த ஆரோ நம்மளை பார்த்து வரும்போது ஒரு டாட் தெரியும், நம்மளை விட்டு அவையை பார்த்து போகும்போது கிராஸ் தெரியும். ஸோ அது மாதிரி இப்போ இந்த ஒமேகா வெக்டார்ன்றது நம்மளை பார்த்து வருது, அதனால நான் டாட் ஆஃப் கிராஸ். இதே நான் இப்படி போட்டேன்னா என்ன அர்த்தம்? கிராஸ் போட்டு ஒமேகா வெக்டார் போட்டேன்னா இந்த ஒமேகா வெக்டார் இஸ் கோயிங் இன்சைடுன்னு சொல்லி அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த ஒமேகா வெக்டார் வெளியில் பார்த்து வருது, ஸோ டாட் வைக்கிறேன். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா இதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். எப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகுதா? ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் த வெலாசிட்டி? திஸ் இஸ் v வெக்டார். கரெக்டாக? இது வந்து v வெக்டார் அண்ட் திஸ் இஸ் r வெக்டார். r வெக்டார் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா எங்கே வரும்? ரேடியலி அவுட்வர்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ திஸ் இஸ் r வெக்டார். இந்த r வெக்டார் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், டெயில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, r வெக்டார் அவுட் சைட், v வெக்டார். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒமேகான்றது எந்த டைரக்ஷன்? சி, ஒமேகா கிராஸ் r வெக்டார் பண்ணால் எனக்கு யாரோட டைரக்ஷன் வரணும்? v வெக்டாரோட டைரக்ஷன் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி சில விஷயங்கள் தெரியும்.
ஒமேகா வெக்டர் அவுட் சைட் பார்த்து வரையும், ஆர் வெக்டர் அவுட் ரைட் ஹேண்ட் சைடு, வி வெக்டர் மேலே பார்த்து போகுது. கேன் வி செக் ஒமேகா கிராஸ் ஆர் பண்ணி பார்க்கலாம். ஒமேகா கிராஸ் ஆர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், வி வெக்டர் வரும். வருதான்னு செக் பண்ணலாமா? ஸோ ஒமேகா வெக்டர் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர்ஸை ஒமேகா வெக்டர் பார்த்து வைக்கணும் அவுட் சைட். உங்கள் ஃபிங்கர்ஸ் ரைட், உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து அவுட் சைட் பார்த்து இருக்கணும். ஆர் வெக்டர்ன்றது என்னது, விச் டைரக்ஷன் இட் இஸ் இன். ஸோ நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா, திஸ் இஸ் அவுட் சைட். ஒமேகா எந்த டைரக்ஷனில் ஆர் இருக்குது, திஸ் டைரக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷனை பார்த்து ஃபோல்ட் பண்ணணும். ஒமேகா கிராஸ் ஆர் பண்ணிங்கன்னா திஸ் thumb will give the direction of this one, v vector. புரியுதா? yeah, it is coming correct. ஸோ ஒமேகா அவுட் சைட்லேருந்து கை வச்சு ஆரை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன், எனக்கு மேலே வருது, which is nothing but the v vector. புரியுதா? எஸ். ஸோ இட் கேன் பி ப்ரூவ்ட் ஈஸிலி. நம்ம கிராஸ் ப்ராடக்ட் நீங்கள் வெக்டார்ஸில் படிச்சிருப்பீங்களா, கிராஸ் ப்ராடக்ட், த சிமிலர் எக்ஸாக்ட் திங், ரைட். ஸோ இப்போ கவனிங்க, ஒரு ப்ராப்ளம் போடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒமேகா வெக்டர் கொடுத்துட்டான், 2k cap radian per second, r வெக்டர் தட் இஸ் பொசிஷன் வெக்டர், ரேடியஸ் வெக்டர் 2i cap ப்ளஸ் j cap. இப்போ அவன் வந்து ஃபைண்ட் v வெக்டர் அப்படின்னு கேட்குறான். ஃபைண்ட் v வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, டைரெக்டாக யூ கேன் சப்ஸ்டியூட், தட் இஸ் ஒமேகா கிராஸ் ஆர் தானே ஃபார்முலா, நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒமேகா வந்து வெக்டார் ஃபார்முலா கொடுத்துட்டான், 2k cap, தட் இஸ் 0i cap ப்ளஸ் 0j cap ப்ளஸ் 2k cap. ஸோ ப்ளஸ் 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஆர் வெக்டர் இஸ் 2i cap ப்ளஸ் j cap. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருது, அப்புறம் j இஸ் 1, தட் இஸ் 1j cap 0. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் டிட்டர்மினண்ட்டை பிரேக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு i cap பண்ணணும், கரெக்டாக? i cap இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள், 0 மைனஸ் 2ன்னு வரும். ஓகே, யூ வில் ஹேவ் வாட், 0 மைனஸ் 2 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மைனஸ் j capன்னு போட்டு யூ நீட் டு டூ த கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 0 மைனஸ் 4. அதுக்கப்புறம் k capன்றது 0 மைனஸ் 0ன்னு வரும். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ஸை யூ நீட் டு மல்டிப்ளை. ஸோ பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இஸ் திஸ் ஒன். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இப்போ இது வந்து வெலாசிட்டி வெக்டர். இதிலே மேக்னிடியூட் வேணால் நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் புட் த மேக்னிடியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். ஸோ கரெக்டாக ஆன்சர் என்ன வரும், 4 ப்ளஸ் 16 √20 அப்படின்னு வரும். கரெக்டாக இல்லையா? எஸ், திஸ் இஸ் ஸ்பீட். சரிப்பா, இப்போ அடுத்து கவனிங்க, we will do some 2 more problems, simple problems. ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், calculate the average angular velocity of the hover hand of the clock. ஒரு கிளாக்கில் hover handன்னு இருக்குது, seconds handன்னு இருக்குது, ரைட்டா? ஸோ calculate the average angular velocity of the hover hand of the clock. average velocityனா என்னது, del theta by del t. del t டைமில் del theta ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கணும், கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து அவன் என்ன கேட்குறான்னா, ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஹவர்ஸ் ஹேண்ட்ன்றது என்னது, தட் ஸ்மால் நீடில் இருக்கும் இல்லையா, சின்ன முள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல, இட் மேக்ஸ் த கம்ப்ளீட் ரொட்டேஷன். எவ்வளோ டைமுக்கு அப்புறம் அது ஃபுல் ரொட்டேஷன் மேக் பண்ணும். அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார் ஹவர்ஸ் ஹேண்ட். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு ஹவு மச் டைம் இட் வில் டேக். இப்போ கவனிங்க, இதுதான் நம்மளோட கிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திஸ் இஸ் த ஸ்மால் நீடில் இல்லையா, ஹவர்ஸ் ஹேண்ட். இது வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் மேக் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஃபார் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இட் வில் டேக் அ டைம் ஆஃப் del t. டோட்டல் டைம் டேக்கன் வந்து 12 hours. 12 hours. இந்த 12 hours ஒரு சுற்றி வரும்போது எவ்வளோ ஆங்கிள் இட் வில் ரொட்டேட். del theta is the rotation it made. Final angular position minus initial angular position. Total angular displacement. டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்குன்றது, which is 2π. ஸோ ஒமேகா ஆவரேஜ் நான் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறேன், தட் இஸ் ஒமேகா ஆவரேஜ். இப்போ உங்களை என்ன கேட்டிருக்கான், வெக்டார் ஃபார்மில் கேட்டிருக்கான். ஸோ வெக்டார் ஃபார்ம்னா ஒமேகா ஆவரேஜோட ஃபார்முலா என்னது, யூ கேன் ரைட் இட் as magnitude into direction. கரெக்டாக? ஒமேகா ஆவரேஜ் கேப்னு போடுறேன், which gives the direction. ஸோ ஒமேகா ஆவரேஜ்ன்றது என்னது, del theta by del t. ஸோ 12 ஹவர்ஸில் 2π ரேடியன்ஸ் ரொட்டேட் ஆகுது, ரேடியனில் தான் போடணும். ஓகே, ஸோ 1 ஹவரை எத்தனை செகண்ட்ஸ், நம்மளுக்கு செகண்ட்ஸில் தான் வேணும் இல்லையா? ஸோ செகண்ட்ஸில் மாற்றிடுங்க, 3600. ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து π by 21,600 radian per second அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் மேக்னிடியூட். We have substituted the positive values alone. We are not worried about the direction. So just positive values போட்டாச்சு. இப்போ வெக்டார் ஃபார்மில் சொல்லும்போது நம்ம எப்படி எழுதணும், வெக்டார் ஃபார்மில் சொல்லும்போது மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். மேக்னிடியூட் இங்கே என்ன வருது, π by
21,600. பட் டைரக்ஷன் சொல்லும்போது நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக சொல்லணும். இந்த கிளாக் வந்து ஹவர்ஸ் ஹேண்ட் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுமா, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுமா? கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ்? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ ரொட்டேஷன் டைரக்ஷனில் யூ நீட் டு ஃபோல்ட் யுவர் ஃபிங்கர்ஸ். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா உள்ளே பார்த்து என்ன ஆகும்? உள்ளே பார்த்து நம்மளோட தம் போகும். தட் இஸ் உள்ளே பார்த்துனா என்னது? கிராஸ் போட்டு ஒமேகா வெக்டார் ஆவரேஜ். கரெக்டாக இல்லையா? உள்ளே பார்த்து போகுது. கிராஸ்ன்றது அந்த ஆரோ உள்ளே பார்த்து போகிறது, ரைட்? ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு உள்ளே பார்த்து போகிறனால மைனஸ் கே கேப், ரைட்? ஸோ இது மேக்னிடியூட். டைரக்ஷன் என்னது? யூனிட் வெக்டார் மைனஸ் கே கேப். ஸோ மேக்னிடியூட் வந்து போட்டாச்சு, டைரக்ஷன் வந்து மைனஸ் கே கேப். புரியுதா இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். அ பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 மீட்டர். ஒரு பார்ட்டிகல் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 மீட்டரில் போயிட்டுருக்கான். வித் அ லீனியஸ் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்கான் 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஃபைன் த ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறான். ரேடியஸ் கொடுத்துட்டான், அந்த இடத்துல இருக்கக்கூடிய லீனியர் வெலாசிட்டி கொடுத்துட்டான். ஓகே, ஃபைன் த ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு ஆங்குலர் வெலாசிட்டின்னு கேட்குறான். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்லா கவனிங்க. வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஆனால் அவன் 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் சொல்லியிருக்கான், டைரக்ஷனே கொடுக்கலையே. அப்போனா அது என்ன அர்த்தம்? இப்போ லீனியர் வெலாசிட்டி வி வெக்டார், டைரக்ஷன் ஐ கேப் ஜே கேப்பே கொடுக்கல, வெறும் 20 மட்டும் கொடுத்துருக்கான். அப்போனா அவன் என்ன கொடுத்துருக்கான்? லீனியர் ஸ்பீடு. ஓகே, அதே மாதிரி ரேடியஸ் 4 மீட்டர், தட் இஸ் அந்த ஆர் வெக்டாரோட மேக்னிடியூட் தான் கொடுத்துருக்கான். பேசிக்கலி ஆர் தான் கொடுத்துருக்கான். ஸோ வாட் we need to find ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம இப்போ தானே பார்த்தோம் v is equal to r ஒமேகா. v வந்து மேக்னிடியூட், மறந்துடாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். அவன் வந்து பேர் வந்து லீனியர் வெலாசிட்டின்னு கூப்பிட்டு பேர் வச்சுருக்கான். லீனியர் வெலாசிட்டி இஸ் 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட். பட் you have given லீனியர் ஸ்பீட். லீனியர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஒமேகா. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v by r. v வந்து 20 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அண்ட் ரேடியஸ் வந்து என்னது? 4 மீட்டர். எல்லாமே SI யூனிட்டில் போடுறோம். ஃபைனலாக ஒமேகா வந்து 5 ரேடியன் பர் செகண்ட் SI யூனிட்டில் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ஒமேகா வேல்யூ. புரியுதா? ஸோ தட்ஸ் இட் பாஸ். இது வந்து சர்க்குலர் மோஷனோட இன்ட்ரடக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ புரியலைன்னா திரும்ப ரீகேப் பண்ணி பாருங்கள், நத்திங் ராங். இந்த வீடியோ உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் சர்க்குலர் மோஷன் டாபிக் இஸ் ஸோ மச் ஈஸி. நீங்கள் ஒரு டைமில் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா, ரொட்டேஷனல் மோஷன் இஸ் நத்திங் பட் அ சர்க்குலர் மோஷன் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. ஸோ சர்க்குலர் மோஷன் படிச்சிட்டா ரொட்டேஷன் மோஷன் ஒரு சாப்டர் வரும், அதை படித்த மாதிரி. ஓகே, ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் இங்கே என்ன படித்தோமோ அதுலேருந்து we will expand. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. All the best.